ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளையிலே நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஹல்லேலூயா. மீன் பிடிக்கும்படி உங்க வலைகளை போடுங்கள் என்றார். ஆண்டவர் பேதுரை பார்த்து சொல்லுகிறார். போதகம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு பேதுருடைய படவில் உட்கார்ந்து நீங்க போய் மீன் பிடிங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்ன செஞ்சிருக்கணும்? பேதுரு உடனே ஆண்டவரே போற ஆண்டவரே அப்படின்னு சொல்லியிருக்கணும். நாங்கள் பேதுரு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா 5வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். அல்லேலூயா. பாருங்க, பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நாங்க மீன் பிடிக்காம இல்ல, நாங்க மீன் பிடிக்க முயற்சி செய்தோம், ராத்திரியெல்லாம் நாங்க ட்ரை பண்ணோம், ஆகிலும் ஒரு மீனோட கிடைக்கல ஆண்டவரே. நாங்க வலையை போட்டது உண்மைதான், மீன் பிடிக்க செய்யறது முயற்சி எடுத்தது உண்மைதான், ஆனால் எங்கள் வலையில் மீன் அகப்படலை, ஒரு மீனோட கிடைக்கல ஆண்டவரே அப்படின்னு பேதுரு புலம்புகிறத நான் பார்க்குறோம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட தெய்வ பிள்ளையில் உங்கள் வலைகள் எம்டியாக இருக்கா? நீங்கள் எடுத்த முயற்சிகளெல்லாம் தோல்வி அடைஞ்சிருச்சா? நீங்கள் எடுத்த காரியங்களில் தோல்வி அடைஞ்சு நஷ்டம் அடைஞ்சிருக்கீங்களா? நீங்கள் துவங்கின பிஸ்னஸில் நிறைய இழந்து போயிட்டு இனி அந்த பிஸ்னஸ் அவ்வளோதான் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு என்ன காரியத்தில் நீங்கள் முயற்சி செய்து எஃபர்ட் எடுத்து நீங்கள் தோற்று போயிருக்கிறீங்க, இழந்து போயிருக்கிறீங்க, காலியாக்கப்பட்டு இருக்கிறீங்க. தேவ பிள்ளையில் இன்னைக்கு மறுபடியும் ஆண்டவங்களை பார்த்து பேசுகிறாரு, சோர்ந்து போகாதீங்க. இங்கே பேதுரு ஒரு வார்த்தை சொல்லாரு, நாங்கள் முயற்சி செய்தோம், எங்கள் வலையில் ஒரு மீனோட கிடைக்கல, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் வலை போடுறோம்ப்பா, உங்கள் வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம் ஆண்டவரே. தேவப்பிள்ளையிலே இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போயிட்டு நீங்கள் செய்த முயற்சியெல்லாம் படுதோல்வி அடைந்து நீங்கள் ஒன்றும் இல்லாத இருந்திருக்கலாம். இந்த கோர்ஸ் கிடைக்கும்னு நினச்சேன் பிரதர், 1 வருஷமா 2 வருஷமா 2-3 வருஷமா நான் ட்ரை பண்ணிட்டேன், ஏன்னா எனக்கு கிடைக்கவே இல்லை, வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து போயிடுச்சு. கலங்கி கொண்டிருக்கீங்களா? பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தினவங்களை எப்படி கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இந்த காட்ஸ் டைம்னு ஒன்று இருக்கு. ஆண்டவர் அதின் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும்போது, அவர் வார்த்தையின்படி நம்ம செய்யும் போது, அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் வருகிறார். உங்கள் வார்த்தையின படி வடை போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு வலையை போடுறாரு. என்ன நடக்குது? 6வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஹல்லேலூயா. அந்தபடியே அவர் வலையை போடுறாங்க, வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்களாம். அன்னைக்கு பேதுருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வாரன்னா, தெய்வ பிள்ளையில பேதுரு பேசிக்கலி ஃபிஷர்மேன். அவருக்கு எந்த இடத்துல எப்படிப்பட்ட வலை போட்டால் எப்படிப்பட்ட மீன் கிடைக்கும்னு நல்லா அறிந்திருந்தார். அப்படிப்பட்ட ஃபிஷர்மேன், அப்படிப்பட்ட தொழில் செய்கிற மீனவனுக்கே ஒரு மீனோட கிடைக்கல. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்த போது என்னதுன்னா அவர் மீன்கள் வலை கிழியத்தக்கதான் மீன்கள் கிடைச்சிதான். நீங்கள் தெய்வ மனுஷனாக சொல்கிறேன், எந்த காரில் நீங்கள் தோற்று போனீங்களோ கர்த்தர் உங்களை கைவிடலை, மறுபடியும் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை கனப்பண்ண உண்மையில் இருக்கிறார். எது உங்கள் வாழ்க்கையில் காலியாக இருக்குது, எதில் நீங்கள் முயற்சி செய்ய தோற்று போயிருக்கிறீங்க, இன்றைக்கு கர்த்தரை ஆசீர்வதித்து நிறைவான பலனை காணும்படி செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உங்கள் வார்த்தையின்படி வலைய போட்ட போது 2 படகுகள் அமிழ்த்தக மீன்கள் கிடைச்சது போல ஆண்டவரே, உங்கள் வாழ்க்கையில் எதில் குறைவுபட்டிருக்காங்களோ ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா. எந்த நன்மை ஆசீர்வாதம் கிடைக்கலன்னு அந்த விரும்பியாக்கப்பட்டிருக்காங்களோ இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் அதை நிறைவாய் தருவீராக ஜெபிக்கிறேன்ப்பா. உங்கள் வார்த்தையின் கேட்க, உங்கள் வார்த்தையின் மேலே நடக்க கர்த்தர் உதவி செய்வீராக. எங்கள் காலியான படகுகள் நிரம்பூட்டம் என்று ஜெபிக்கிறேன். அன்று எதில் முயற்சியில் தோற்று போனாங்களோ அதில் ஜெயத்தை பார்ப்பார்களாக ஜெபிக்கிறேன். நீங்கள் அப்படி செய்கிறீங்க, அது காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் முதல் கரம் பிடித்து நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபக்கலாம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்கள் படவை நிரப்புகிறார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.